ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாம்பாருக்கு அச்சாணியாக இருக்கிறதே சாம்பார் பொடி தாங்க. நிறம், சுவை, மனம் மூணுமே மாறாமல் தஞ்சாவூர் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்ற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே பொடி தான் இது. இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோட எண்டில் வரும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான மிளகாய், தனியா இது ரெண்டுத்தையுமே மஞ்சள் உட்பட நீங்கள் நல்ல வெயிலில் மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும். மற்ற பொருட்கள், அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையுமே லேசாக இளம் வறுப்பாக வறுத்து இதையுமே வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் விட வேண்டாம். பட் பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு பொரித்து எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கூடி நீங்கள் மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடி 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மணக்க இருக்கும். ரசித்து ருசி சாப்பிட்றதுக்கு இந்த பொடி சூப்பராக இருக்கும்.